இன்னைக்கான நாள நேத்து நைட்லேருந்து நம்ம பார்ப்போம். முனிவர் குடுத்த தைலத்த எடுத்து மூஞ்சில தேய்ச்சுட்டு வெளில எந்திச்சு பார்த்தா நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் பேங்க் டிசீஸ் 9க்கு வருக வருக என வரவழைக்கிறேன். காலைல நேரமா ஜாகிங் போலான்னு கிளம்பி போயிட்டோம். போன ரோடு இப்படி தான் இருந்துச்சு. சரி நம்ம ஓரத்துக்கு நல்ல வழி தொலவுமேன்னு சொல்லிட்டு தொலவ போனது தான் இந்த வழி. இந்த ரோடு பார்க்க ஒரு 2.5 கிலோமீட்டர் நல்லா பெருசா தான் இருந்துச்சு. சரி இத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல அதிசயம் நம்பர் 3 இதுதான். பெங்களூர்ல பெரிய தலைவலி நம்ம பிஜே மிஸ் பண்றது. எப்படியும் மிஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஓடுற ப்ரூஃப் இதுதான் 35 நிமிஷத்துல ஓடி முடிச்சுட்டோம். ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் சூடு மேலே போட்டாச்சு. கொஞ்சம் காலி எல்லாம் வார்ம் முடிச்சுட்டு இன்றைக்கி அதனால் ஃப்ரெஷ்ஷாக தொடரலான்னு ஆரம்பிச்சிட்டேன். காலைல அப்புறம் என்ன வேலை நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்பு கிளம்பி நம்ம நண்பர்கள்லாம் கிளம்பி போயாச்சு. காலைல சாப்பிட மறந்துட்டேன். அதனால் ஒரு காஃபியை வெளியே போட்டுட்டு நம்மளே ஒரு டவுட்டு நம்மக்கிட்ட ஒருத்தர் டவுட்டு கேட்டான். அவனுக்கு டவுட் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நினச்சா அப்படிதான் இருந்திருக்கும். சரி இன்டர்ன்ஷிப் கையோட முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வர வழியில இன்ஃபார்ம் போட்டான் வீட்டுக்கு. காலையிலேயே சாப்பிடாதனால தலை கிறுகிறுன்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து புரோட்டாவை சாப்பிட்டாச்சு மதியம். வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு சாயந்தரமா காஃபி குடிக்க எழுந்துச்சு போயாச்சு. நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். நான் தான் அந்த இன்ஃபார்ம் நம்பர் 4. அப்புறம் ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் புல்லாவை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாள் முடிச்சிடலாம் கரெக்ட் மாதிரி கைஸ்.